விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடன் எம் முத்துசுவாமியின் இனிய பணியான வணக்கங்கள். மிதுனராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்திற்கான பலாபலங்களை முதல்ல அறிந்து கொள்வோம். பொதுவாக இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் விசேஷங்களை தெரிஞ்சுக்குங்க. அதன் பின்பு ஆடி மாதத்திற்கான பலாபலங்கள் தெரிஞ்சுங்க. இந்த ஆடி மாதத்தில் 4 மற்றும் 5 தேதிகளில் ஆடி பௌர்ணமி வருகிறது. ஆடி மாதம் 3ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பிரதோஷம் வருகிறது. ஆடி மாதத்து பெருக்கு ஆடி 18ஆம் தேதி வருகிறது. மிக முக்கியமாக ஆடி மாதத்து அமாவாசையானது 19ஆம் தேதி ஆடி 19ஆம் தேதி வருகிறது. இந்த மாதத்தில் தாய் ஆண்டாள் அம்மாவுடைய அவதார திருநாளாக ஆடி பூரம் 22ஆம் தேதி வருகிறது. இதுபோக இந்த மாதத்தில் 8 சுபமுகூர்த்த நாட்கள் வருகிறது. இதுதான் இந்த மாதத்துக்கான விசேஷ அமைப்புகள். இந்த ஆடி மாதத்தில் மிதுனராசி என்பர்களே, நமக்கு சுபபலங்கள் நிறைய கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கப்ப, பொதுவாக நம்முடைய ராசிநாதன் நல்ல நிலைகளில் இருந்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன்படி உங்கள் ராசிக்கு அதிபதியான புத பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அமர்ந்திருப்பார். அப்போ பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் முழுவதுமே மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு சேர்ந்து 3ஆம் இடத்தை சூரிய பகவான் முயற்சிக்குரியவர், அவரும் சேர்ந்து அமர்ந்திருக்கால புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில், வியாபாரம் அல்லது கட்டடக்கலை சம்பந்தப்பட்டது அல்லது புது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இவைகளெல்லாம் இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் பயன்படுத்திக்கங்க. இப்போ ஆடி மாதத்தில் இதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப, இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சுபமுகூர்த்த நாட்களும் 8 நாட்கள் இருக்கிறது. அதனால் இந்த ஆடி மாதத்தை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தினால் லாப பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராசம நீங்களாக மற்ற நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. கடன், நோய், வம்பு வழக்குகள் காணாமல் போகும். பணப்பொருளாதாரம் உங்களுக்கு ஃப்ளோட்டிங்கில் வந்து போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். புது புது தொழில்களும் புது புது வியாபாரங்களும் உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் குறிப்பாக சொல்லப்போனோம்னால் கமிஷன் ஏஜெண்ட்டு அல்லது பங்குச்சந்தை, கணினி சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க. குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் அரசு துறை சார்ந்தவர்களுக்கும் அல்லது அரசோடு தொடர்புடைய துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஆடி மாதம் ஒரு சிறந்த நற்பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அதிபதி, அவர் 2ஆம் இடத்துல உட்கார்றார் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. அதனால் சுப விரயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் வீண் விரயங்கள் இல்லாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி இடத்துலையும் அல்லது தொழில்கள்லையும் அல்லது வீடு, வண்டி, வாகன யோகத்திலையோ கொண்டு போய் நீங்கள் முதலீடு செய்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும். அடுத்து 15ஆம் தேதிக்கு மேலே வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மிதுனராசி மேலே உங்களுக்கு தொழில் ஸ்தானம் இந்த வட்டம் நல்ல வலுவாக உட்கார்ந்துருக்கிற இந்த ஆடி மாதத்தில். பொதுவாக ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடி வியாபாரங்கள் நிறைய நடக்கும். அதன்படி இந்த ஆடி மாதத்தில் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார், பெரிய லெவலில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுப்பார். எதிர்பார்த்த பல விஷயங்கள் லாபகரமாகவும் திருப்திகரமாக இருக்கும். அப்போ வியாபாரம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் தொழில் நன்றாக இருக்கணும் இல்லையா? அப்போ தொழிலாளர்களுக்கும் நல்ல யோகங்கள் கொடுப்பார். தொழில் நல்லபடியாக வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சின்ன விஷயம், தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்தல் நலம் தரும். அதே போல் உடல் நலத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது குருமங்கள யோகத்தை கொடுக்கும். அதனால் சுபகாரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை இந்த மாதத்தில் பயன்படுத்திக்கொள்ளுங்க. திருமணமாக உங்களுக்கு மங்கள யோகங்கள் கை கொடுத்து வரும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும். மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல பலன்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முயற்சி செய்தால் இன்னும் அதிகமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அதே போல்
மாணவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒரு சுபமான மாதம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்கல்வி மாணவர்களுக்கும் அரசு சார்ந்த துறைகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக அரசால் உதவி கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி பெண்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்தங்கால கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுக்கு நடுவில், அதாவது கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் பிறரால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஞ்சகமான சூழ்நிலைகளும் மாறி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு, தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கொடுக்கும். அதிலே அழகு கலை சார்ந்தது, கட்டிடக்கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, ஆடை ஆபரணங்கள் சார்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் பயன்படுத்திக்கொள்ளுங்க. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பொதுவாக மிதுனராசி என்பர்களே, நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது ருத்ரமூர்த்தி வழிபாடு பண்ணுறது இன்னும் விசேஷம். இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை என்று அவரவர் இல்லத்து இறந்து முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுக்காக திதி தர்ப்பணம் வழிபாடாவது செய்தீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் சுபமான யோக பலன்களை நிறைய தரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பல திருப்பங்களும் ஏற்படும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளிமண்டலம், தூரதேச பயணம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதனை நீங்கள் பயன்படுத்திக்கலுங்க. இறைபலம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல அதிக பலகமாக கிடைக்கிற காரணத்தினால, எல்லாமல்ல இறைவன் ஆசீர்வாதத்தினால மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சுகமான மாதமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.